ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2 வகையான ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். சமீபத்தில் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ என்னோடய நெருங்கிய தோழிகள் 2 பேர் வீட்டில், அவங்க என்னோட வயசில் சின்னவங்க, ஆனாலும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது. அதில் அவங்க 2 பேர் வீட்லேயுமே நான் விதவிதமான ரசம் சாப்பிட்டேன். முதல்ல லதாமணி அப்படிங்கிறவங்க வீட்டில் நான் சாப்பிடும்போது அந்த ரசத்தோட கலர் பார்த்தா நல்ல சிகப்பாக இருந்தது. நான் ரசம்னே நினைக்கல. ஏன்னா ஒரு மாதிரி குழம்பு மாதிரி இருக்குதுன்னா, இல்லைங்கக்கா அது ரசம் தான் அப்படின்னாங்க. ரசம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதனால் சரி, நான் உடனே அதை குறிப்பை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நேயர்களோடு அதை பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ முதல்ல பண்ண போகிறது லதாமணி அவங்க சொல்லிக் கொடுத்த இந்த ரசம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்திரா தங்கவேலுங்கிற வீட்லேயும் நான் ஒரு ரசம் சாப்பிட்டேன். அதுவும் வித்தியாசமாக இருந்தால் அந்த ராகவாய்ங்கிற ஒரு அம்மா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரசமும். ஆனால் இதுலேருந்து கிட்டத்தட்ட ரொம்பவே மாறுபட்டிருந்த ரசம். ஆனால் 2மே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு விஷயம் நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, இந்த ரசத்தில் போடுற அதே மிளகு, சீரகம், தனியா எல்லாம் தான், அதே தக்காளி எல்லாம் தான். ஆனால் செய்முறையில் மாறுபடும் போது அந்த சுவையும் வித்தியாசமாக போயிடுது. அது நிச்சயமாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பொதுவாகவே நம்ம செய்கிற நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த குழம்புக்கெல்லாம் சேர்க்குற சேர்மானம் விகிதங்கள் மாறும்போது அது அந்த ரசம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு முதல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இதுக்கு இப்போ 4 பேருக்கு உள்ள அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். 4 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு தான் இது. ஸோ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு இல்லை 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றினா தாராளமாக போதும். இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இது போதும். இப்போது இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் மஞ்சள் தூள், உப்பு இது போட்டுட்டு தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்து தோலை நீக்கிடுங்க. தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த தண்ணியிலேருந்து தக்காளியை எடுத்து வெளியில் வச்சு ஆற விட்டு அதுக்கப்புறமா அந்த தோல் நீக்கிட்டு அதை அரைச்சி அந்த தண்ணியில் திரும்ப போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அந்த தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணி கொதிக்கும்போது நம்ம அதில் தக்காளியை போட்டுடலாம். தக்காளி 2ஆக கட் பண்ணி போட்டுடலாம். இந்த தக்காளியோட அந்த மேலே காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம தோல் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். வெந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம அது தோல் எடுத்துடணும். ஸோ தக்காளி வெந்துட்டுருக்கு. பொதுவாக நம்ம ரசம் வைக்கும்போது விதவிதமான ரசம், இப்போ புத்தகங்களில் பார்த்திங்கன்னா, நான் கிட்டத்தட்ட என்னோடய புக்கில் ஒரு 30 வெரைட்டி ரசம் கொடுத்துருக்கேன். பட் அதுலேருந்து மாறுபட்ட ரசம் இது 2மே. இந்த மாதிரி வெரைட்டியாக ரசம் வைக்கலாம். வேப்பம்பூ ரசம், பைனாப்பிள் ரசம், எலுமிச்சம்பழம் ரசம், ஆப்பிள் ரசம் விதவிதமாக வைக்கலாம். இந்த வைக்கும்போது இந்த ரசம் பார்த்திங்கன்னா, இப்போ சட்டுன்னு வீடுங்களில், அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் செய்கிற ரசம் கூட்டி தாளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் பருப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதை ஊற்றிப்பாங்க. அதுவும் இல்லைன்னா கொஞ்சமாக புளி தண்ணியை கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு அதை ஊற்றிக்குவாங்க. தக்காளி போடுவாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகத்தை அம்மியில் நல்லா நுணுக்கி பூண்டை அம்மியிலே தட்டி அதை சேர்த்துருவாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிடுவாங்க. கையால் நினச்சி அந்த கையோட மனம் அதெல்லாம் அப்போ தான் இருக்கும். ஸோ நல்லா கையில் கரைச்சிடுவாங்க. கரைச்சிட்டு எண்ணெயை கொஞ்சமாக விட்டு கடுகு, வெந்தயம் தாளித்து இதை தூக்கி ஊற்றி நுரக்கட்டி வரும்பொழுது இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, அதாவது ரசம் ஒரு 7-8 பேருக்கு வேணுங்கிற அளவு ரசம் வைக்கணும்னா இவங்க ஒரு 4 பேருக்கு ஆகிற அளவு தான் கரைச்சி ரெடியாக வச்சுப்பாங்க. பொடி கிடிலாம் அதிகமாக இருக்கும், ஆனால் தண்ணியை கம்மியாக ஊற்றி கரைச்சிக்குவாங்க. கரைச்சி அதை தாளித்து ஊற்றி அது கொதி வரும்பொழுது நல்ல ஒரு சொம்பு தண்ணி அதில் ஊற்றி லேசாக சூடு ஏறணும்னு ஆஃப் பண்ணுவாங்க. அந்த ரசத்தோட தன்மை பார்த்திங்கன்னா, அது கொதி வராமல் அந்த அந்த நுரக்கட்டி வர ஸ்டேஜு இந்த தண்ணியை ஊற்றினோன்னே அந்த டேஸ்ட் அப்படியே அழகாக நின்றுடும். இல்லைன்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் பச்சை தண்ணி ஊற்றினா அந்த சல்லுன்னு போயிட்டோம்னா, ரசத்துக்கு மட்டும் அந்த பச்சை தண்ணி ஊற்றும்போது தான்
உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல ஒரு பொங்கி வர ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் கிராமப்புறங்களில் வந்து இந்த மண் சட்டியில் வைப்பாங்க ரசம். இந்த சாம்பார் ஆகட்டும் ரசம் ஆகட்டும் பிரமாதமாக இருக்கும். அதுலேயும் ஒரு இது என்னென்னா துவரம்பருப்பு வேகப்படும் போது நம்ம மாதிரி குக்கரில் சட்டுன்னு போட்டு அது மாதிரிலாம் கிடையாது. இன்னுமே நிறைய கிராமப்புறங்களில் அது வயசானவங்க அந்த பழக்கத்தை விடாமல் பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் போட்டு 2 சொட்டு விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் விட்டு போட்டுருவாங்க. 2 பல்லு பூண்டையும் தட்டி போடுறவங்களும் உண்டு. அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும். நல்லா வெந்து குழஞ்சதுக்கப்புறம் தான் சாம்பார் வச்சு ரசம் வைப்பாங்க. அந்த பூண்டோட மனம், விளக்கெண்ணெயோட வாசனை, இது எல்லாமே வயிற்றுக்கு அந்த வாசனை மட்டும் இல்லாமல் அதனோட மருத்துவ குணம் வயிற்றுக்கும் அது அவ்வளோ நல்லது பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இந்த தக்காளி வெந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தோல் வழண்டுக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு இது வெந்துடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற விட்டு அந்த தோலை நல்லா நீக்கிட்டு அரைச்சிட்டு திரும்ப அந்த தண்ணியோட கலந்து ரெடியாக வச்சு நம்ம தாளிக்க வேண்டியதுதான். இப்போ இது நல்லா ஆறினோன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு இடையில அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம தக்காளி ரசத்துக்கு தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். நல்லா ஆற வச்சு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சது பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த தோலும் அந்த விதைகளும் மட்டும் அதுலேருந்து நீங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்கணும். ஆனால் அந்த தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொடி போடணும் இல்லையா, அந்த ரசப்பொடி. அதுக்கு பார்த்திங்கன்னா சரி, எக்ஸ்ட்ராவாக 2 சுற்று சுற்றினோம்னா நல்லாவே அரைப்பட்டுரும். அது வந்து அந்த வாசனையை டோட்டலாக மாற்றும். அம்மி இல்லைனாலும் வீட்டில் மத்து வச்சுருப்போம் இல்லையா, அல்லது ஒரு கனமான கரண்டியோ ஒரு டபராவோ ஏதோ ஒன்று எடுத்து ஒரு சின்ன மரப்பலகை மேலே வச்சு நல்லா தட்டினீங்கன்னா நல்லா நசுங்கிடும். நசுங்கி போடும்போது தான் அந்த பூண்டோட முழு மணமும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து கட்டாயம் நசுக்கி நம்ம போடணும். இப்போ இந்த பொடியை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிளகு சீரகம் அதோட கூட கொஞ்சம் பச்சை வாசனை போகலன்னா இது எப்படி ரசம் நல்லாயிருக்கும்னு யோசிக்கலாம். நல்லா அதை கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்ம வந்து தக்காளியை வேக வச்சு வச்சுருந்தோம். ஸோ அந்த தக்காளி வேகும்போது அதனோட வாசனை போயிடும், பச்சை வாசனை போயிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது முழுக்க அப்படியே ரசம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம வச்சுக்காமல் இது சூப் மாதிரி பண்ணிக்கலாம். நேர்கள் இதில் சின்ன விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, புளியே நான் சேர்க்கலை. பருப்பு தண்ணி புளி எதுவுமே இல்லாமல் பேஸ் வந்து தக்காளியை வச்சு அந்த பொடியை வச்சு தான். இந்த ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டும்
மணமும் கொடுக்கும். புளிப்பு ரொம்ப பிடிக்காதவங்களுக்கு இந்த ரசம் ரொம்பவே பிடிக்கும். இந்த 2 ரசத்துலையும் பார்த்திங்கன்னா நான் புளி சேர்க்க போகிறதில்ல. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா புளியை வேகும் போதே கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் அது இல்லாமல் ஒரு மாதிரி செட்டிநாடு பக்கம் சொல்லுவாங்க, இளசாக இருக்கும்பாங்க. அந்த மாதிரி இந்த குழம்போ எதுவோ ரொம்ப காரம் அதிகம் இல்லாமல் ஒரு சட்டிலாக இருக்கிற டேஸ்ட்டுக்கு இளசாக இருக்கும்பாங்க. அந்த மாதிரி இளசாக இருக்கக்கூடிய ரசம் தான் இது. போட்டுடணும். இதில் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி அதில் போட்டு வேக விட்டுருவோம். இதுக்கு இடையில நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பொருளை வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். அந்த பொடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதை தாளிக்கிறத பார்க்கணும். இப்போ அந்த பொடிக்கு தேவையான பொருள்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். காஞ்ச மிளகாய் 1, 1 டீஸ்பூன் மிளகு சொன்னேன் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இந்த சீரகம் கொஞ்சம் அதிகமானால் கூட தப்பு இல்லை, ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது தனியா 1 டீஸ்பூன். இதுக்கு நான் கருவேப்பிலை மற்றது எல்லாத்தையும் நறுக்கி போட்டுட்டு அதையும் வேக விடுவோம். இது வெந்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேக போட்டுடணும். அதுக்கப்புறம் அது இறக்கி ஆற வச்சு, இப்போ இந்த ஆற வைக்கிறதுல ஒரு சின்ன இது என்னென்னா, அப்படியே ஆற வச்சிங்கன்னா டைம் ஆகும். தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சிங்கன்னா சட்டுன்னு ஆறிடும். மிக்சியில் நல்லா அரைச்சி அந்த தண்ணியவே ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரசம் தாளிக்கலாம். இதனால் வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு இடையில அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்.
வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனி சுவை. நம்ம அந்த தக்காளி ரசம் அதுக்கு தக்காளி ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி அதே மாதிரி வேக வச்சு நல்லா ஆற வச்சு தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இது மாதிரி வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். பொடி பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், மிளகா, தனியா 4த்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் காயணும். இது கடையில் இதில் வந்து பருப்பு தண்ணி விருப்பப்பட்டிங்கன்னா வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னாலும் கவலை இல்லை. பொதுவாக நம்ம ரசம் வைக்கணும் அப்படின்னா ஒன்று புளியை ஊற வைக்கணும்னு தேடுவோம், இல்லது பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தேடுவோம். பட் அதெல்லாம் இல்லாமையே இந்த ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கு. சூப் ப்ளஸ் ரசம் 2 விதமான இதையும் இதை வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஒரே பொருள் இந்த ரசம் நான் சேர்க்குற எக்ஸ்ட்ரா பொருள் வந்து பச்சை மிளகா ஒன்று. ஆனால் செய்முறை மாறுபடும் போது அந்த சுவை வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. 2த்துக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கிது. ரசம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா சேர்க்கும்போது ஒரு இதுவும் பொடி நம்ம லாஸ்ட்டில் தான் போடுவோம். ஸோ அந்த பொடிக்கு ஒரு டேஸ்ட். ஆனால் அதே நீங்கள் அந்த பொடியை வறுத்து போடும்போது அதுக்கு ஒரு சுவை. ஏன்னா 2த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இவங்க ஏன் வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னு யோசிக்கலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கே புரியும். இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு, வெந்தயம், தீயை குறைச்சிடுறேன். அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் நான் தீயை நல்லா குறைச்சிட்டேன். ரசத்தை அப்படியே அதில் ஊற்றிடுறேன். வேக வச்ச தக்காளி சாறு அதில் ஊற்றிடுறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு தேவை அப்படிங்கிறது நம்ம முதல்ல வேகப்படும்போது உப்பு போட்டுருந்தோம். ஸோ அப்புறமா உப்பு போடணும் அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்குங்க. இந்த பச்சை மிளகாய் வதங்கும் போது ஒரு வாசனை வந்திருக்கும், பூண்டு வதங்கும் போது ஒரு வாசனை வந்திருக்கும். இந்த 2 ஃப்ளேவருமே நம்ம முதல்ல பண்ண வாசனை இந்த ரசத்தை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டும். இப்போ இது நல்ல ஒரு தடவை கொதி வர நேரத்துக்கு நம்ம பொடியை போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். ரசம் ரெடி. பொதுவாக ரசம் அப்படிங்கிற போது நிறைய நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விதமான ரசம் பார்த்துருக்கோம். இதில் பருப்பு ரசம், அப்புறம் புளி ரசம், இந்த மாதிரி நம்ம விதவிதமான ரசங்களை செஞ்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பருப்பு ரசத்துக்கு நம்ம பொதுவாக வீடுகளில் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வேக வச்சு அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சாம்பார் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் பண்ணுவோம். நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச பருப்பே அந்த ரசத்தில் போடுவாங்க. அது வந்து கொதிக்க வச்ச இப்போ நம்ம கூட்டி தாளிக்கிறது சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அது கொஞ்சமாக தண்ணியாக புளி தண்ணி கரைச்சிக்கிட்டு அந்த புளி தண்ணி கொதிக்கிற போது அதில் தக்காளி, பச்சை மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போடுவாங்க. போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இவ்வளோ பருப்பு அதில் எடுத்து போடுவாங்க. அந்த பருப்பும் ஒரு கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு தண்ணி அதில் ஊற்றுவாங்க. இதுக்கிடையில் நம்ம ரசம் கொதி வந்துருச்சு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பொடியை போட்டுடுறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். வந்து இந்த ரசத்துக்கு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு கொதி வரும்போது இந்த பொடி போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த வாசனை நல்லாயிருக்கும். முறைக்கட்டி வருதும்பாங்க, அந்த நுரை கூடி வரும்போது இறக்கணும்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயத்துலேருந்து அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அந்த பருப்பையும் போட்டு நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு தண்ணியை ரொம்ப தண்ணியாக எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பருப்போட லேசாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குழப்பழப்பு தேர்ந்த மாதிரி அதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஆற்றிக்கணும். அந்த ஆற்றும் போது நுரைக்கட்டி வரும். அந்த தண்ணியை ஊற்றிடுவாங்க. ஊற்றி அது நுரைக்கட்டி வரும்போது கொஞ்சமாக மிளகு ஒரு 4 பேருக்கு ஒரு ரசம்னு பார்த்திங்கன்னா மிளகு எண்ணி ஒரு 10-12 மிளகு தான் இருக்கும். சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 2 மட்டும் பொடி பண்ணி அதில் போட்டுடுவாங்க. போட்டுட்டு அது நல்லா வரக்கூடிய வரும்போது இறக்கி வச்சுருவாங்க. இது வந்து இலசாக, அதாவது கொஞ்சமாக புளி வச்சு தக்காளி நிறைய போட்டு பண்ணுற அந்த ரசம். ஸோ இந்த பருப்பு கட்டு ரசம்னு சொல்லிட்டு அந்த நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடி வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து
வடிகட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோம். கடாயில் எண்ணெயை காய வச்சு அது காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், அதோடு கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா கீறினது, நசுக்கிய பூண்டு போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச தக்காளி ரசத்துக்கு ஊற்றி அது ஒரு கொதி வரும்பொழுது மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகா பொடிச்சு வச்சுருந்ததையும் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு இறக்கணும் அப்படின்னா தக்காளி ரசம் 2 தயார். ரெண்டுமே தக்காளி தான் பேஸ், பொடி ஒரே மாதிரி, ஆனால் வித்தியாசமான சுவையோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல சுவையான ரெசிபியோட அரசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் உங்களை வரும் வாரமும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.